மக்களிலே உலகெங்கும் ஜெபமாலை பக்தி பரவ உதவி செய்யுங்கள். மரியே வாழ்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போறீங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. என்ன கேட்குறீங்கன்னா, எப்படி நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அருணர் இந்த மாதிரியே டெய்லி சொல்கிறத அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? அது மட்டும் இல்லை, உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தேவதாயை பற்றிய சந்தேகங்கள் எல்லாத்தையும், உங்களுடைய கஷ்டங்கள் அத்தனையும் நீங்கள் அதில் ஷேர் பண்ணலாம். அதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். சரியா? இன்னைக்கு உங்களுடைய மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி 500 அருந்த மாதிரியே 1000 அருந்த மாதிரியே அப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு உண்டான ஒரு சரியான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேனர். சரிங்களா? 5 அடிக்கு ஒரு பேனர் அடிச்சு வச்சிருக்கேன். ஏன்னு கேட்டால், ஏசப்பாவுடைய பாடுகளை தியானிச்சாதான் நம்ம அருள் இந்த மாதிரியே சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஆண்டவருடைய பாடுகளை தியானிச்சு ஏசப்பாவுடைய ரத்தத்தை தொட்டாதான் அந்த அருணறிந்த மரியை உத்திரிகஸ்தல ஆத்மாக்களை காப்பாற்றுறதுக்கு அதிகமாக பயன்படும். ஒன்றும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, கவனம் இல்லாமல் ஒரு அருந்த மரியை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 பேர் உத்திரிகஸ்தல ஆத்மா மோட்சத்துக்கு அடிச்சுட்டு போறாங்கன்னா, கவனத்தோட, அதாவது என்ன கவனம்னா, ஆண்டவரின் பாடுகளை தியானிச்சுக்கிட்டு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஒரு 50 பேர் போவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா, எப்படி நான் வேகமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுதான் ஏசப்பா. சரிங்களா? நமக்காக பாடுபட்ட ஏசப்பா. இந்த ரத்தத்தெல்லாம் நான் என் கையால தொட்டு தொட்டு பார்ப்பேன். இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ரத்தம் வந்துச்சுன்னு சொன்னா நம்மளால நிம்மதியா சாப்பிட முடியுமா, தூங்க முடியுமா? அதுதான் என்னுடைய சிந்தனை. என்னன்னா, ஆண்டவர் ஏசப்பாவுக்கு இந்த இடத்துல ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. எதுக்காக ஏசப்பா ரத்தம் சிந்தினாங்க? ஏசப்பா எதுக்காக ரத்தம் சிந்தினாங்க? பாவிகளை மீட்பதற்காக. இப்ப நான் பாவின்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னை காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நான் இன்னும் சாகல, நான் உயிரோட இருக்கேன். அதுக்குள்ள நான் எப்படியாச்சும் பாவ சங்கீதம் பண்ணி அருந்த மாதிரியை சொல்லி நான் காப்பாற்றப்பட்டுருவேன். ஆனா உத்திரிக ஸ்தலத்துல இருக்காங்க பாத்தீங்களா, நம்மள மாதிரி வாழ்ந்தவங்க, அவங்களால வெளியில வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம காப்பாத்தினாதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அருள் மாதிரியவே அதுக்காக தான் ஏசப்பா ரத்தம் சிந்துனாங்க. சரிங்களா? இந்த ரத்தம் சிந்துன ரத்தம் வீணா போக கூடாது. இதுக்காக தான் நம்ம உழைக்கிறதே, வீணா போக கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, ஆண்டவருடைய ரத்தத்தை ஒரு கற்பனையா நான் பண்ணிக்கிட்டு ஆண்டவருடைய ரத்தத்தை இப்படி கையால எடுத்து என் சகோதர சகோதரிகளை உத்திரிகஸ்தல ஆத்மாக்களுக்காக ஒரு அருணமரியை சொல்லி தேவதாயிட்ட ஒப்பு கொடுக்கறதா நானே கற்பனை பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதனாலதான் என்னால சொல்ல முடியுது. அடுத்தது நான் என்ன பண்ணுவேன், ஏசப்பா உங்களுக்கு உடல் ஃபுல்லா காயமா, உங்களை இப்படிதான் சாட்டையால அடிச்சாங்களா, உங்க தலையில இப்படிதான் முள்முடி சுட்டினாங்களா, இப்படிதான் உங்க உடம்பு ஃபுல்லா காயமா ரத்தமா வழிஞ்சுச்சா, தேவதாய் பார்த்து இப்படிதான் கண்ணீர் வடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்துக்கிட்டே நான் அருந்த மாதிரியே சொல்லுவேன். அடுத்தது நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம புனிதர்கள்லாம் இருக்காங்கல்ல, நெட்ல போட்டு பாருங்க எவ்வளவு புனிதர்கள் இருக்காங்க. சிலுவை கையில இல்லாம புனிதர் யாருமே இருக்க மாட்டாங்க. ஜெபமாலை கையில இல்லாத புனிதர் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் ஒரு ஜெபமாலை ஒன்று வச்சிருக்கேன். இந்த ஜெபமாலை பார்த்தீங்கன்னு சொன்னா 1000 அருந்த மாதிரி பெருசா இருக்கும், ரொம்ப லாங்கா இருக்கும், இவ்வளோ நீட்டு அப்படியே மடக்கி இருந்ததுனால இப்படி இருக்கு. ரெடி பண்ணி வச்சிருந்தா அப்பயும் சிக்காடுது. இவ்வளோ நீட்டு, இது ஃபுல்லாக ஒரு லெங்க் வருது. ஃபுல்லாக சொன்னால் 1000 அருந்த மாதிரியே. இது என்ன பண்ணுறது, என்னால் வெளியிலலாம் எடுத்துகிட்டு போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்காக என்ன பண்ணால், என்னுடைய ஹஸ்பண்ட் இந்த இது வாங்கி கொடுத்தாங்க. ரிங் மாதிரி நம்ம கையில் அப்படியே ஃபிங்கரில் விரல் இதில் பண்ணிக்கலாம், வியர் பண்ணிக்கலாம். சரியா? இதில் இப்படி கவுண்ட் பண்ணிகிட்டே வருவேன், 1000 வரைக்கும் கவுண்ட் பண்ணிகிட்டே வருவேன். இது 2. மூணாவதாக நான் யூஸ் பண்ணுற மிகப்பெரிய ஆயுதம் பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவுடைய முள்முடி இருக்குங்கள, இந்த படத்தில் கீழே இருக்கும், அந்த முள்முடியாவே நினச்சிட்டு, இந்த முள் எங்கள் வீட்டுக்கு வெளியில் இருந்த முள் செடியில் இருந்த முள், அதை இந்த மாதிரி சுற்றி கட்டி வச்சுருக்கேன். முள்முடி மாதிரி நினச்சிட்டு. எவ்வளோ புனிதர்கள் தலையில் முள்முடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தலையில் முள்முடி வச்சுருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறேன். இது ஒன்றும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற புது மெத்தடெலாம் கிடையாது. ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ண மெத்தடு தான். இப்படி தலையில் வச்சுப்பாங்க. வீட்டில் தானே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தலையில் வச்சுட்டு ஆண்டவருடைய பாடுகளை நான் நினச்சிப்பேன். இந்த முள் இருக்குல்ல, இந்த முள்ளை இப்படி பிடிச்சிப்பேன். ஓ ஏசப்பா, நம்ம கையில் குத்துறதுனால நம்மளுக்கு ஒன்றும் வலிக்க போகிறதில்ல. ஆனால் என்னன்னா, என்னுடைய கவனம் எட்ட போகாமல் இருக்கிறதுக்காக இப்படி பிடிச்சிட்டு அருந்த மாதிரியே தொடர்ந்து சொல்லுவேன். அப்போ நான் சொல்லும்